ஆஸ்ட்ரோ பக்தி ஸ்டாக் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உங்கள் ஜோதிடர் நெல்லை அகிலன் அண்ணாதுரை. 2024 to 2025 குரு பெயர்ச்சி சிறப்பு பலன்கள். இவ்வாண்டு கிரக நிலைகள். குரு பகவான் ரிஷபத்தில் மே 1 அன்று திருவோண நட்சத்திரத்தில் அமர்கிறார். கேது பகவான் கன்னியில், சந்திர பகவான் மகரத்தில், சனி பகவான் கும்பத்தில், ராகு பகவான் மீனத்தில், செவ்வாயும் ராகுவோடு இணைந்து மீனத்தில் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன், சூரியன், புதன் மேசத்தில். இவ்வாண்டு கிரக நிலவரம். கிரக பார்வைகள். குரு பகவானின் பார்வைகள், சிறப்பு பார்வைகள் 5, 7, 9. அதாவது ரிஷபத்துக்கு வந்து அமர்ந்துள்ள குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக கன்னிராசியையும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும், 9ஆம் பார்வையாக மகர ராசியும் பார்க்கிறார். இந்த பார்வையில் உங்கள் வீட்டில் ராசியோ லக்னமோ இருப்பவர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் அமையும். அதே போல் குருவுக்கு அடுத்த பெரிய கிரகமான சனி பகவான், ஏன்னா நம்ம எத்தனையோ கிரகங்கள் இருந்தாலும் முக்கியமான 4 கிரகங்களை தான் பயிற்சியில் நம்ம தொடர்ந்து அதை கன்டினியூட்டியாக பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இவங்க பார்வை என்ன செய்யுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நம்ம பலன்களுக்கு போகலாம். அப்போ சனி பகவான், அப்போ சனி பகவானுடைய பார்வை 3, 7, 10. இப்போ சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார். கும்பத்திலிருந்து 3ஆம் பார்வையாக மேசத்தை பார்க்கிறார். இதேபோல் 7ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறார். இதேபோல் 10ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார். அப்போ இதில் வந்து சிறப்பு பார்வை. பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, குரு பார்க்க கோடி நன்மை, சனி இருக்கிற இடம் சிறப்பு அப்படிம்பாங்க. அப்போ சனி வந்து 3, 7, 10 பார்க்குறாரு. கர்மக்காரகன் கர்மஸ்தானத்தை பார்க்கறது மிகவும் சிறப்பான அமைப்பு. அடுத்து ராகு பகவான். ராகு கேது வக்ர கிரகங்கள் அப்படிங்கிறதுனால 2, 7, 11 எப்படி பார்த்தாலும் சரி, 2, 7, 11 அவங்களுடைய பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதுக்கு தக்கன உள்ள பலன்களை சிறப்பாக செய்யும். அதே மாதிரி கேது, ராகுவோட பலனையே கேதுவும் செய்வார். இவங்களுக்கெல்லாம் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ஏன் சொல்லினா, மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு மாதக்கோள்கள். அவங்க 1 மாதம் 1.5 மாதம் ட்ராவல் ஆகிட்டே இருப்பாங்க. இந்த 4 கிரகங்களும் மிகப்பெரிய கிரகங்கள். இவங்க பயிற்சியும் இவர்களுடைய பார்வையும் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. இவ்வாண்டு சில காலங்கள் சனி செவ்வாய் சேர்ந்து அமர்வதால் இவர்கள் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு, அந்த நாட்டுக்கு, அந்த மக்களுக்கு ஒரு துன்பத்தையும் மீண்டும் வீழ்ச்சியையும் அப்புறம் ஒரு மீழ்ச்சியையும் கொடுப்பார்கள். ஒவ்வொரு காலங்களும் சனி செவ்வாய் எப்போமெல்லாம் சேர்றாங்களோ அப்போ தான் பார்த்திங்கன்னா பூமி அதிர்ச்சி, ட்ரெயின் ஆக்சிடென்ட் இதெல்லாம் நடக்கு. நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இவ்வாண்டும் அந்த நிகழ்வு நடப்பதால் அரபு நாடுகள், அங்கே உள்ள கண்ட்ரிகள் பாதிப்புக்குள்ளாகும். போர் பதற்றங்கள் நிலவும். இனி 12 ராசிக்குண்டான இவ்வாண்டு குருப்பெயர்ச்சி பலன்களை தனித்தனியாக பார்க்கலாம். 2024 to 2025 குருப்பெயர்ச்சி பலன்கள். மகர ராசி நேயர்களே, மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் உங்கள் தனஸ்தானமான 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்துள்ளார். ராசியாதிபதி 2ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தில் இருப்பது அற்புதமான அமைப்பு. உங்கள் வாக்கு பலிதமாகும். நீங்கள் சொல்லுக்கு நல்ல மரியாதை ஏற்படும். நீங்கள் கேட்ட இடத்தில் பொருள் கிடைக்கும். நல்ல குடும்பம், நல்ல தனம், நல்ல வாக்கு இந்த ஆண்டு சிறப்பாக அமைத்து கொள்ளலாம். 2ஆம் இடம் என்பது பட்டய கல்வி, அதாவது 12ஆம் வயசு வரை படிக்கக்கூடிய நடப்பு கல்விமாங்க. அப்போ மகரத்துக்கு 2 கூடையவர் 2லே இருப்பதனால உங்கள் குழந்தைகளுக்கு 12ஆம் வயசு வரை படிக்கக்கூடிய கல்வி சம்பந்தமான மூக்கை நுழைப்பது மிகவும் சிறப்பை தரும். 2ஆம் இடத்ததிபதி சனியாக அமர்ந்து 2ஆம் இடத்திலேயே இருந்தால் உங்கள் பெயரில் அக்கௌண்ட் இருக்கக்கூடாது. இருந்தால் பணம் இருக்காது. அக்கௌண்ட் இருந்தால் பணம் இருக்காது. ஏன்னா சனி வந்து 2ல் தொடர்பு கொள்ளவும் கூடாது, 2ல் இருக்கவும் கூடாது. அப்போ மகரத்துக்கு அதிபதியே சனியாக வந்து 2ல் இருக்காரு பாருங்கள். அக்கௌண்ட்டு எத்தனை அக்கௌண்ட் இருந்தாலும் சரி, பணத்தை 0வாக வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் யாருக்கு அக்கௌண்ட் யோகம் இருக்கோ அவங்க பேரில் போட்டுருங்க. உங்கள் தேவைக்கு மட்டும் வாங்கி பழகுங்க இந்த சனி பயிற்சி ஆகிற வர. இல்லை சார் நான் என் அக்கௌண்ட்டில் தான் வச்சுருப்பேன் அப்படின்னா எவ்வளோ வந்தாலும் சரி அக்கௌண்ட்டில் பணம் இருக்காது. சனி 2ல் இருக்கிறதுனால அதை இருக்க விட மாட்டார், தொடச்சி கொண்டே இருப்பார். அப்போ தயவு செய்து மகர ராசி மகர லக்ன அன்பர்களே, 2ல் சனி இருக்கும் வரை அக்கௌண்டில் பணம் சேர்ப்பதை தவிருங்கள். அசட்டில் பணத்தை போடுங்கள். மிகவும் அது பலமானதாக உங்களுக்கு உதவும். 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம்.
மற்றபடி குடும்பத்துக்கோ வாக்குக்கோ எந்த பங்கமும் வராது. பணத்தை மட்டும் உங்கள் பேரில் வைப்பதை தவிர்த்து விடுங்கள். நீங்கள் பாருங்கள், இந்த எலெக்ஷன் நேரத்தில் அதிகமாக சிக்கக்கூடியவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க சிக்குவாங்க. ஏன்னா 2ல் சனி இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டி பூரா பறிமுதல் ஆகும். அவங்களுக்கே தெரியும் இந்த நேரங்களில் பறக்கும் படம் வந்து செக் பண்ணணுன்னு தெரிஞ்சே உள்ளே போய் மூக்க நுழைப்பாங்க. அப்போ அவங்க போய் சீஸ் பண்ணி வச்சுக்குவாங்க. அப்போ தயவு செய்து மகர ராசி அன்பர்களே, சனி கும்பத்தை விட்டு நகலும் வரை அக்கௌண்டில் பணம் சேர்ப்பது, அதை மேலும் மேலும் மெருகேற்றுவது ஈடுபட்டால் பணத்தை துடைத்து கொண்டே இருக்கும். பணத்துக்கு செலவு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ உங்கள் வீட்டில் யாருக்கு அக்கௌண்ட் யோகம் இருக்கோ அவங்க பேரில் போட்டுவிடுங்க. உங்களுக்கு டெய்லி என்ன தேவையோ அதை அவங்கள்ட்ட வாங்கிடுங்க. ஈக்குவலாம் பார்க்காதீங்க. பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். 2ஆம் இடம் அவரும் சனியாக தான் வராரு. 2ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. உங்களுடைய குடும்ப, அதாவது மனைவியோட கை ஓங்கும். அவங்க சொல் எடுபடும். அவங்க என்ன சொன்னாலும் சரி ஆமான்றங்க. நோ தான் பிரச்சனை. வாரியார் சுவாமி அருமையான ஒரு வாக்கியம் சொல்லியிருக்காரு. ஒன்று அடக்கி பாரு, இல்லைன்னா அடங்கி பேரு. எனக்கு இந்த 2வது பழமொழி தான் பிடிக்கும், அடங்கி போயிடுறது. ஏன்னா குடும்பம் நடத்துறதுக்கு அடக்கணும், அடங்கி போகிறது நல்லது தானே. அப்போ 2ஆம் இடத்துக்குரிய ஒரு பலமாக இருப்பதால் மகர ராசிக்காரங்க, மகர லக்னத்துக்காரங்க குடும்ப தலைவிகளிடம் தயவு செய்து வீண் வாதம் வேண்டாம். அதனால் நமக்கு ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை. சரிமா இஷ்டம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வார்த்தையே கிடையாது, தொடர்ந்தவே வேண்டாம், எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க, அவ்வளோதான். இதுவுமே ரொம்ப நாளும் கிடையாது. சனி அங்கே இருக்கிறவரை அதுக்கப்புறம் நீங்கள் வச்சு தான் ராஜா. 28 வருஷம் நீங்கள் தான் ராஜா. 3ஆம் இடம் தைரியஸ்தானம், வெற்றி ஸ்தானம், வீரியஸ்தானம். அங்கே ராகு இருக்கிறார், செவ்வாய் இருக்கார். செவ்வாய்க்கு 3ஆம் இடம் சிறப்பு, ராகுக்கு 3ஆம் இடம் சிறப்பு. அதே மாதிரி 3ஆம் இடத்து அதிபதி மகரத்துக்கு 5ல் அமர்ந்துள்ளார். உங்கள் ராசியை 3ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் பார்க்கிறார் 9ஆம் பார்வையாக. அப்போ முயற்சி ஸ்தானாதிபதி மகர ராசிக்கு உங்கள் ராசியை பார்ப்பதால் நீங்கள் சும்மா இருந்தாலும் சரி குரு உங்களை முடக்கி விடுவார். வராதான் வந்திருக்கான்ப்பா, எந்திரிப்பா, அவன் போய் பாருப்பா அப்படின்னு உங்களை பின்னாடி இருந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பார். அதனால் இந்த வெற்றி வாய்ப்பை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி நிறைய முயற்சிகள் பண்ணுங்கள். பெரிய ஆசை, பெரிய கனவுகள் இதெல்லாம் படிக்கக்கூடிய ஆண்டு மகர ராசி, மகர லக்னத்துக்கு. இப்போ நீங்கள் போய் திறந்தீங்கன்னா திறக்காத கதவு திறக்கும், வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். அதனால் இந்த ஆண்டை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மாதிரி 3ஆம் இடம் சகோதர சகோதரி, அவங்களுக்கு உங்கள் ஜாதக ரீதியாக நல்ல விஷயங்கள் நடக்கும். திருமணம், வேலைவாய்ப்பு, குழந்தைகள். அதே மாதிரி மகர ராசிக்காரங்க 3ஆம் இடம் என்பது கம்யூனிகேஷன், மீடியா. இந்த தொழிலில் இருக்கிறவங்க சிறப்பாக இந்த ஆண்டை அருமையாக ஆக்கி கொள்ளலாம். ஏன்னா 3ஆம் இடத்தையே குருவாக வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. இது ஒரு அற்புதமான அமைப்பு. அதாவது உங்கள் தொழிலில் ஒரு அங்கீகாரம், ஒரு பட்டம், பதவி, இது கண்டிப்பாக இந்த ஆண்டு நிகழும். தேர்ந்தெடுத்து இப்போ பாருங்கள், ஜோதிடர்லேயே பிரபல ஜோதிடர் அரிகேஷனூர் வெங்கட்ராமன், அவரை வந்து சிறந்த விமர்சகர், பாடல்கள் கர்நாடக சங்கீத விமர்சகர்னு சொல்லி கலைமாமணி கொடுத்தாங்க. அப்போ இந்த மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த பட்டம், பதவி அமையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். 4ஆம் இடம் சுகஸ்தானம், தாயார், சொந்த வீடு, டிகிரி படிப்பு, சொந்த பந்தம். 4க்குடைய செவ்வாய் 3ல். இங்கே 4க்குடைய 3ங்கிறத விட செவ்வாய்க்கு உகந்த இடம் 3ங்க. அப்போ 4ஆம் இடத்த அதிபதி 3க்கு போனாலும் அவர் உகந்த இடத்தில் இருப்பதால் மகர ராசிக்காரங்க வீடு வாங்குவாங்க. 4ல் புதன் இருக்கார் பாருங்க, அது இடமா கூட இருக்கும். புதன்னா காலி இடம். கண்டிப்பாக இந்த குறுப்பெயர்ச்சியில் மகர ராசிக்காரங்க வீடு இல்லைன்னா இடம், அட்வான்ஸ் இல்லை எக்ரிமெண்ட் ஏதாவது கண்டிப்பாக நிகழும். 5ஆம் இடம் குழந்தைகள், பூர்வீகம், குலதெய்வம். 5ல் குரு அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். 5க்குடையவர் சுக்கிர பகவான், அவர் 4ல் அமர்ந்துள்ளார். 5-4 காம்பினேஷன். பூர்வீக இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறது, இல்லை பூர்வீக இடத்துல வீடு கட்டுறது, இல்லை பூர்வீகத்தை இடத்த வில்லங்கம் இல்லாமல் விலை கொடுத்து வாங்குவது. 4 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க, இந்த இடத்துல நானே வீடு கட்டிக்கிறேன் அப்படின்னு பணத்தை செட்டில் பண்ணிட்டு அந்த வீடை நமக்கு சொந்தமாக்குறது. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் மகர ராசிக்கு இந்த ஆண்டு சிறப்பாக நடக்கும். 6ஆம் இடம் சர்வீஸ், நோய் எதிர்ப்பு, கடன். 6க்குடையவர் புதன் மகரத்துக்கு. 6க்குடைய புதன் 4ல் அமர்கிறார்.
அப்போ 6 நாளில் அமர்ந்தால் 6ஆம் இடம் என்பது கடன், 4ஆம் இடம் என்பது வீடு, 4ஆம் இடம் என்பது வாகனம். அப்போ மகர ராசிக்காரர்கள் கடன்பட்டு வீடு கட்டுவார்கள், கடன்பட்டு வாகனம் வாங்குவார்கள். ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இந்த ஆண்டு நடக்கும். தனக்கு இல்லாவிட்டாலும் தன் குழந்தைகளுக்கு. அதே மாதிரி 4ஆம் இடம் என்பது பட்டய கல்வி, தன்னுடைய குழந்தைகளுடைய டிகிரி படிப்புக்காக கடன் படக்கூடிய சூழல் ஏற்படும். ஏன்னா மகர ராசிக்கு 6ஆம் இடம் கடன், அவர் போய் அமர்ந்திருக்கிறது 4ஆம் இடத்துல. அங்கே பாருங்கள் 4ல் புதன் இருக்கார். புதன்னா கல்வி, அப்போ புதன்னா இளைய, அப்போ இளையன்னா குழந்தைகளை குறிக்கலாம். அப்போ இளைய கிரகம் அப்படின்னா குழந்தைகளுடைய கல்விக்காக கடன் படக்கூடிய காலம் மகர ராசிக்காரர்கள். ஆனால் எவ்வளோ கடன் பட்டாலும் சரி கடன் அடைஞ்சிடும், பயப்படாங்க. ஏன்னா உங்கள் ராசியை குரு பார்க்காரு, குரு தனக்காரர் இல்லையா, அவர் பார்ப்பதனால் குழந்தைகளுக்காக பட்ட கடன் ஆனாலும் சரி கரைந்து விடும். அது வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கலாம் அமைப்பு. எப்படியோ உங்கள் பேங்க்காரன் தேடி தேடி மகர ராசி கடன் கொடுக்கக்கூடிய ஆண்டு. பார்த்து உஷாராக இருந்துக்குங்க. விரலுக்கு தக்கன கடன் வாங்க, கடன் வாங்கிட்டு ஊற விட்டு ஓடிடாதீங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னேன், கடன் கொடுக்காங்கன்னு உடனே வர்றதெல்லாம் வாங்குறாங்க, அப்படிலாம் வாங்கக்கூடாது. எது தேவையோ அதை மட்டும் வாங்குங்க. 7ஆம் இடம் களத்திரஸ்தானம், 7 சந்திரன் தன் ராசியில் அமர்ந்து, அது சொந்த நட்சத்திரத்தில் திருவோண நட்சத்திரத்தில் சந்திர பகவான் 7 சந்திரன் தன் ராசியில் 7 சொந்த நட்சத்திரத்தில் திருவோணத்தில் அமர்ந்து தன் ராசியை பார்க்குறார். அப்போ இப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, உபத்தொழில். 7ஆம் இடம் என்பது உபத்தொழில். உபத்தொழில்னா ஒரு பிடபிள்யூவில் ஒருத்தர் வேலை பார்க்காருங்க, அவர் போய் ஒரு மார்க்கெட்டிங்கில் இருந்தால் அது உபத்தொழில் தானே. அப்போ மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக சைடு பிஸ்னஸில் ஈடுபடக்கூடிய ஆண்டு. பாருங்கள், மகர ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி சந்திரன் தன் ராசியில் அமர்ந்து, அது சந்திரனோட சொந்த நட்சத்திரமான திருவோணத்தில் அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்காரு. பாருங்கள், 7ஆம் இடம் தாங்க உபத்தொழில், 7ஆம் இடம் தாங்க பிரான்ச்சு. இதை சொல்ல மாட்டேன் பாருங்கள். பிரான்ச்சுனா என்னென்னா, இப்போ பாருங்கள் நிறைய ஹோட்டல் பார்ப்பீங்க, அதில் குறிப்பிட்டு பாருங்கள் அடையாறு ஆனந்த பவன் எங்கே பார்த்தாலும் இருக்கும், அதாங்க பிரான்ச்சு. அப்போ 7ஆம் இடம் வலுத்தவர்கள் தான் பிரான்ச் ஓப்பன் பண்ணுவாங்க அங்கங்கே. இப்போ பாருங்கள், மகர ராசிக்கு 7 7 பார்க்குறாரு, சுயசாரத்தில் நிற்கிற பாருங்க. அப்போ மகர ராசிக்காரங்க மகர லக்னத்துக்காரங்க பிரான்ச் ஓப்பன் பண்ணுவாங்க. அதாவது ஒரே நேமில் இருக்கிறது பல இடத்துல கிளைகள் வந்தால் அதுக்கு பேர் பிரான்ச்சு. அப்போ கண்டிப்பாக நீங்கள் பிரான்ச்சு இதை பற்றி ரொம்ப நாள் உங்களுக்கு தயக்கம், டிஸ்கஷன், கேள்வி இருந்ததுன்னா தைரியமாக ஆரம்பிச்சிருங்க. அடையாறு ஆனந்தபன் மாதிரி நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க, அது பெருகிட்டே போகும். இது ஒரு சிறப்பான வாய்ப்பு. நட்பால் நன்மை கிடைக்கும், கூட்டு பிஸ்னஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் ரீச் ஆகும். 8ஆம் இடம் ஆயுள், அதிர்ஷ்டம், அப்புறம் வெளிநாடு செல்வது. அதே மாதிரி 8 சூரியன், 4 உச்சம். ஓகே, அப்போ நல்லா பாருங்கள், 4ஆம் இடங்கிறது வீடு, 4ஆம் இடங்கிறது டிகிரி படிப்பு. அப்போ 8ஆம் இடம் அப்படின்னா உங்கள் குழந்தைகளோ இல்லை நீங்களோ படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய சூழல். இப்போ சில படிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா லண்டனில் இருக்கும், அதுக்கு டாக்டரு இந்த மாதிரி, இதுக்கு சயின்ஸு ஆராய்ச்சி இந்த மாதிரி, அதுக்கு சில குழந்தைகள் ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு மகர ராசியாக இருந்து அவங்க குடும்பத்தில் இவங்க குழந்தைகள் போகணுன்னா இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டு. 4 8 சம்மந்தப்படுவதால் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி மருத்துவர்களும் போவாங்க. ஏன் அப்படின்னா 8ஆம் இடம் ஆப்ரேஷன், 4ஆம் இடம் டிகிரி. அப்போ நான் அப்பா ஆப்ரேஷன் படிப்புக்காக நான் லண்டன் போகிறேன் அப்படிம்பாங்க. ரைட்டு, இப்போ அமைப்பு இருக்குது, பணமும் இருக்குது, வாய்ப்பு இருக்குது, அனுப்பி வைங்க. நல்ல ஒரு தகவல், பாஸ் பண்ணிடுவாங்க. 9ஆம் இடம் பாக்யஸ்தானம், பாக்யாதிபதி புத பகவான், அவர் 9 4 அமர்ந்திருக்கிறார். அதாவது தகப்பஸ்தானாதிபதி தாய் ஸ்தானத்தில் போய் அமர்வது ஒரு அற்புதமான அமைப்பு. 9ஆம் இடத்ததிபதி 4, 9ஆம் இடத்துல கேது. அப்போ 9ஆம் இடங்கிறது தந்தை, 9ஆம் இடங்கிறது பாக்கியம். இங்கே கேது அமர்ந்தாலும் அந்த கேதுவை உங்களுடைய 3ஆம் இடத்ததிபதி குரு பகவான் பார்வையிடுவதால் 9ஆம் இடத்துல இருக்கிற அந்த தடை தாமதங்களை நிவர்த்தி செய்து விடுவார். உங்களுக்கு பாக்கியங்கள் பூரா கிடைக்கும். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஆண்டு விநாயகர் வழிபாடு எடுத்துக்கணும். ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்கிறவர் கேது தானே, கேதுனா பிள்ளையார் தானே. அப்போ பாக்கியங்கள் அனைத்தும் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளையாரை விடாதீங்க. இந்த ஆண்டு ஃபுல்லாக பிள்ளையாரை பிடிச்சிங்க, பிடிக்க 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 சிறப்பு உங்களுக்கு. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், மகர ராசிக்கு 10ஆம் இடம் துலாம். சுக்கிரன் மகரத்துக்கு 4 அமர்ந்து 10 பார்க்குறாரு. அப்போ மகர ராசிக்காரங்க இதுவரை தொழில் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா துணிஞ்சு செய்யுங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு தொழில் அமையும். தொழிலுக்கு சப்போர்ட், அதாவது பேக்ரவுண்ட், பணம், ஆளடிமை அனைத்தும் கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும்.
11ஆம் இடம் லாபஸ்தானம், சந்தோஷம், நிம்மதி. மகர ராசிக்கு 11ஆம் இடம் செவ்வாய், அவர் மகரத்துக்கு 3ல் இருக்கிறாரு. இது ஒரு சிறப்பு அமைப்பு. 3, 6, 11 தொடர்பு அருமையான அமைப்பு. அப்போ மூத்தோர்களால் உங்களுக்கு நன்மை நடக்கும். அது மாதிரி மாற்று மொழி இனத்தவர்களால் நன்மை நடக்கும். மகர ராசிக்கு 12ஆம் இடம் நிம்மதி பாவம், 12 கூடையவரே குருவாக வந்து அவர் கோச்சாரத்தில் ரிஷபத்தில் வியாழ வட்டத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களாலும் நிம்மதி என்பது கண்டிப்பாக உண்டு. மகர ராசிக்கு மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட தெய்வம் மகர ராசிக்கு 9ஆம் இடம் கன்னி, கன்னிக்குரிய புதன் அவருடைய நட்சத்திரத்திலேயே சஞ்சரிக்கிறார். அப்போ பெருமாள் வழிபாடு எடுத்துப்பது, அதாவது சென்னைனா திருநீர்மலை, அப்படி இல்லைன்னா மதுரை மீனாட்சி, ஏன்னா ரேவதினா மீனாட்சி. அப்போ வாய்ப்பு கிடைக்கிறவங்க மகர ராசிக்காரங்க மதுரைக்கு போனால் மீனாட்சி தாயாரையும், சென்னையில் இருந்தால் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கும் வழிபாடு எடுக்க இந்த ஆண்டு மிக மிக சிறப்பான ஆண்டு. குரு பயிற்சியில் 3 ராசியை குரு பகவான் பார்க்குறார். அதில் சிறப்பு பார்வையாக மகர ராசியை பார்ப்பதால் வெற்றி வாய்ப்புகள் நீங்கள் விட்டாலும் உங்களை விடாது. 2024 to 2025 குரு பயிற்சி பலன்கள். கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்கு குரு பயிற்சி பலன்கள். கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் கும்பத்திலே அமர்ந்துள்ளார். ராசியாதிபதி ராசியிலே அமர்வது மிக மிக சிறப்பான ஒரு ஆண்டு. அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரங்களை ஜென்மச்சனி அப்படின்னு பயங்காட்டுவாங்க. இந்த பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த ஜென்மச்சனிக்கு ஒரு பரிகாரம் இருக்குது, அது நான் சொல்கிறேன். பலனுக்கு போய்கிடுவோம், அதுக்கப்புறம் நான் அதை சொல்கிறேன், சரிங்களா? கும்பராசிக்கு அதிபதியும் கும்பத்துக்கு 12 கூடையவரும் அவர் ராசியிலே அமர்ந்திருப்பதால் இது ஒரு சிறப்பான அமைப்பு. எப்படின்னு கேட்குறீங்களா? எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஒரு பாவம் செயல்படணும் அப்படின்னா பக்கத்து பாவம் இயங்கினாதான் நம்ம பாவம் செயல்படும். எப்படின்னா இப்போ கும்பராசி, நீங்கள் கும்பராசிக்கு பக்கத்து பாவம் எது? 12வது பாவம் மகரம். அப்போ மகரத்துக்கு அதிபதியும் சனி பகவானாக வந்து அந்த சனி உங்கள் ராசியில் ஆட்சி பெற்றுக்கிறாரு. அப்போ 12ஆம் இடம் இயங்குது பாருங்க. அப்போ அந்த கும்பராசிக்காரங்க வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன மெத்தடு தாங்க. இதை கும்பராசிக்காரங்க பூரா செயல்படுத்திங்கன்னா வெற்றியின் உச்சத்துக்கே போகலாம். அதுக்கு உதாரணமாக 2 பேரை சொல்கிறேன், ஞாபகம் வச்சுங்க. இன்று பிரபலமாக பேசக்கூடிய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் கும்பலக்கணம். அவர் அரசியலில் பெரிய சாதனை சாதிக்கலை, சிஎம்மாலும் ஆகலை. ஆனால் ஏன் அவ்வளோ புகழோடு போனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பலக்கணத்துக்கு 12ஆம் இடத்தை இயக்குனார். 12ஆம் இடம் விரைய பாவம் இல்லையா? அப்போ விரைய பாவம்னா நிறைய தான தர்மங்கள் பண்ணார். அப்போ கும்பராசிக்கு 12 கூடிய சனி பகவான் இப்போ உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கிறாரு. உங்களால் முடிந்த தான தர்மங்கள் பண்ணுங்க. நல்ல ஒரு உயர்வு, புகழ், பேர் அனைத்தும் அடையக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு. இதை பயன்படுத்தி செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைய உள்ளது, சரியா? அதே மாதிரி கும்பராசிக்கு 12 கூடையவரே தன் ராசியில் அமர்வதால் வெளிநாடு தொடர்பு, வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, இல்லை வெளிநாட்டில் க்ரீன் கார்டு எடுத்து தங்கணும்னு நினைக்கிற கும்பராசி கும்பலக்கணத்துக்காரர்கள் இப்பொழுது முயற்சி செய்யலாம். கண்டிப்பாக வெளிநாட்டில் அந்த நாட்டுடைய குடியுரிமை கண்டிப்பாக கிடைக்கும். எந்த விதமான சிரமம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய காலம். ஏன்னா கும்பத்துக்கு 12 கூடிய சனியே கும்பத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறாரு. அப்போது உங்கள் ராசியாதிபதியே 12 கூடையவராக வராரு. 12ஆம் இடங்க தான் வெளிநாடு குடியுரிமை பெறக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த அமைப்பு கும்பராசிக்காரங்களுக்கு மட்டும் இருக்குது. அப்போ நீங்கள் வெளிநாடு போகணும், இல்லை வெளிநாட்டில் குடியுரிமை வாங்கணும், வெளிநாட்டில் இடம் வாங்கணும், எதுனாலும் சரி, இது இப்போ நடக்கக்கூடிய காலங்க. இதை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கும்பத்துக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். 2ல் ராகு அமர்ந்துள்ளார், செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். 2 கூடையவர் குரு கும்பத்துக்கு 4ல் அமர்ந்திருக்கிறார். இது ஒரு சிறப்பான அமைப்பு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பத்துக்கு 2 கூடிய குரு 4ல் அமர்ந்தாலும் வியாழ வட்டத்தில் அமர்ந்துள்ளார். நான் அடிக்கடி கூறியிருக்கிறேன், குரு பகவான் ஒரு 4 வீட்டில் அமர்ந்தால் அது மோசமான வீடுன்னு விமர்சனிக்கப்பட்டாலும் சுபத்துவம் ஆயிரும். ஒன்று சிம்மம், இன்னொன்று தனுசு, இன்னொன்று மீனம், இன்னொன்று ரிஷபம். அப்போ அந்த வியாழ வட்டத்தில் இந்த குரு பயிற்சி திகழ்வதால் கும்பராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியே குரு பகவானாக வந்து வியாழ வட்டத்தில் போய் இருப்பதால் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் வியாழ வட்டத்தில் இருந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் பூரா புனிதம் அடைவதால் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். இப்போ பாருங்கள்,
உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. அப்போ 8ஆம் இடம் என்னது? அதிர்ஷ்டம். 8ஆம் இடம் வெளிநாடு. 8ஆம் இடம் மண்பு வழக்கு, அவமானம், கோர்ட்டு கேஸு, ஆப்ரேஷன் அனைத்தையும் குரு பார்க்குறாரு பாருங்கள். அதை பூரா புனிதப்படுத்திடுவார். அந்த அளவுக்கு கொண்டு போகவே விட மாட்டார். அப்போ 8ஆம் இடத்தை குரு பார்க்கறது மிகப்பெரிய நன்மை. அதே மாதிரி கும்பராசிக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு, விருச்சிகத்தை. அப்போ அவங்க தொழில் சிறப்பாக இயங்கக்கூடிய காலம். தொழிலுக்கு என்னென்ன பண உதவி தேவையோ அத்தனையும் கொடுப்பாரு. கும்பராசிக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய நிம்மதி பாவத்தை குரு பார்க்குறாரு. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நிம்மதிக்கு என்னென்ன வேணுமோ, ஒருத்தர் நிம்மதியாக இருக்காருன்னா என்னங்க வேணும்? பணம் வேணும். அன்னன்னைக்கு அவருக்கு வருமானம் வந்தாலே நிம்மதியாக இருப்பார். அப்போ இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சரளமாக பணம் வரும். சரிங்களா? அப்போ 2ஆம் இடத்தை வியாழவட்டத்தில் இருப்பதால் நல்ல கல்வி, நல்ல தனம், நல்ல குடும்பம், நல்ல வாக்கு அனைத்தும் உண்டு. 2இல் ராகு, 2இல் செவ்வாய் இது இருப்பதால் கும்பராசிக்காரங்க அவங்களுடைய திருமணத்தை பிரம்மாண்டமாக செய்வாங்க. ராகுனா பிரம்மாண்டம், 2ஆம் இடம்னா குடும்பம். அவங்க குடும்பம் அமைச்சிக்கிறது ஊர் உலகத்துக்கே தெரிகிற மாதிரி செய்வாங்க. இது ஒரு அற்புதமான அமைப்பு. எல்லா காலமும் நடக்காது. இந்த 2இல் ராகு இருக்கும்போது தான் அப்படி நடக்கும். 3ஆம் இடம் தைரியஸ்தானம், வெற்றிஸ்தானம், வீரியஸ்தானம். 3 குடையவர் செவ்வாய். அவர் 2இல் அமர்ந்துள்ளார். ஆனால் 3 நோக்கி தான் வராரு. அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்கள் சகோதரர்கள் மிகவும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கம்யூனிகேஷனால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். 3ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், புதன் இருக்கிறார்கள். சூரியன் 3இல் அமர்வது அற்புதமான அமைப்பு. ஏன்னா கும்பராசிக்கு 7 குடையவர் சூரியன். அப்போ 7 குடையவர் போய் 3இல் இருக்கிறாரு. அப்போ 7 குடையவர் 3இல் உச்சமாக இருக்கிறாரு. அப்போது கும்பராசிக்கு இதுவரை திருமணம் நடக்கலை அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலயமா திருமணம் தேடுங்கள். ஏன்னா 3ஆம் இடங்கிறது கம்யூனிகேஷனில் ஆன்லைன். அப்போ இதுவரை திருமணம் நடக்கல சார், வரனே அமையல சார் அப்படின்னா அந்த 7ஆம் இடத்தை உச்சம் பெற்று 3இல் இருக்கிறதால் 3ஆம் இடங்கிற கம்யூனிகேஷனை இயக்குங்க. ஆன்லைனில் புக் பண்ணுங்கள். ஏதாவது சிறப்பான ஒரு ஆன்லைனில் போய் தேர்ந்தெடுத்து அதில் போய் இது பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல வரன் அமையும். 4ஆம் இடம் சுகஸ்தானம், தாயார், சொந்த வீடு. 4 குடையவர் சுக்கிரன் 3இல் அமர்ந்துள்ளார். 4 குடையவர் 3இல் அமர்வது சிறப்பு. எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கும்பத்துக்கு 4, 9 குடையவரும் அவர் தான் பாக்கியாதிபதி. அப்போ 3லேருந்து தன் பாக்கியஸ்தானத்தை தானே பார்ப்பார். அது மிக மிக சிறப்பு. 4 குடையவர் 3இல் மறையாதவங்களோட 9ஆம் இடத்தை 9ஆம் இடத்தை பார்க்குறது அற்புதமான அமைப்பு. இப்போ 4ஆம் இடத்தில் குரு வியாழவட்டத்தில் இருப்பதால் கண்டிப்பாக சுகஸ்தானம், வண்டி வாகனம், சொந்த வீடு அனைத்து யோகமும் உண்டு. ஏன்னா அங்கே 4ஆம் இட குருன்னு பார்க்காதீங்க, அது வியாழவட்ட குரு, சுவத்துவம் நிறைந்தவர். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், குழந்தைகள், உயர் படிப்பு, பூர்வீகம், குலதெய்வம். அப்போ 5 குடையவர் 3இல் இருக்கிறார். புதன் மறையலாம், மறைந்த புதன் நிறைந்த தனம், நிறைந்த கல்வி. அப்போ 5 குடையவர் 3இல் மறைந்தாலும் புதனாக இருப்பதால் குலதெய்வ வழிபாடு உண்டு, குழந்தைகளுக்கு நல்ல கல்வி உண்டு, பொழுதுபோக்கு உண்டு, சினிமா தொழிலாளர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடம் தாங்க சினிமா. கும்பத்துக்கு 5ஆம் இடமே மிதுனமாக வருது பாருங்கள். அப்போ அவர் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கார் பாருங்கள். சுக்கிரன் புதன் காம்பினேஷன், மதன கோபால யோகம். அப்போ கும்பராசிக்காரங்க, கும்பலக்கணத்துக்காரங்க, சினிமா சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி இந்த ஆண்டு சிறப்பை எய்துவீர்கள். 6ஆம் இடம் சர்வீஸ், நோய் எதிர்ப்பு, கடன். 6 குடைய சந்திரன் 12இல் 6 பார்க்குறாரு. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இவ்வாண்டு அமையும். இந்த குருப்பெயர்ச்சி மூலமாக கும்பராசிக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா 6 குடைய சனி 12இல் அமர்ந்து 6 பார்க்குறாரு. அதே மாதிரி கடன் கண்ணா பின்னான்னு தருவாங்க. வாங்கி போட்டு சிக்கலில் மாட்டி ஊற விட்டு போயிடாதீங்க. உங்கள் விரலுக்கு தக்கன வாங்குங்கள். நோய் எதிர்ப்பு, கடன். அப்போது 6 குடையவர் 6 பார்க்குறதுனால நோய் எதிர்ப்பு, கடன் ஆகக்கூடிய சூழல் இருப்பதால் நீங்கள் நோய் உருவாகம் இருக்கணும்னா கடனை உருவாக்கிடுங்க. ஒரு வண்டி வாங்க, 2 வீலர் வாங்க, இல்லைன்னா ஃபோனு வாங்க. அந்த கெட்டி முடிகிற வரை கடனில் இருங்க. ரொக்கம் கொடுத்து வாங்காதீங்க. நோய் வராமல் தவிர்க்கலாம். 7ஆம் இடம் களத்திரம். 7 குடையவர் 3இல் உச்சம் பெற்றிருக்கிறார். கண்டிப்பாக நல்ல களத்திரம் கிடைக்கும். மனைவி மூலமாக நல்ல ஒரு நிறைவு வாழ்க்கையில் கிடைக்கும். அதே மாதிரி 7 குடையவர் உச்சமாக இருக்கிறதுனால கூட்டாளிகளால்
கும்பராசிக்காரங்க யார் யார் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் செய்கிறீங்களோ இந்த ஆண்டு மிகவும் அற்புதமான அமைப்புங்க. உங்கள் கூட்டாளி கிரகம் உச்சம் பெற்று இருக்குது 3ல். அந்த கூட்டாளி கிரகத்தோட நீங்கள் கம்யூனிகேஷனை யூஸ் பண்ணி உங்கள் தொழிலை விரிவுபடுத்தினீங்கன்னா இன்னும் அருமையான வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். 8ஆம் இடத்துல கேது. பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 8ஆம் இடத்துல கேது இருந்துன்னா தடை பண்ணும் அப்படிம்பாங்க. 8ஆம் இடங்கிறது வெளிநாடு, 8ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம், தடைப்படாது. ஏன்னா அந்த இடத்துக்கு குரு பார்வை இருக்கே. ரிஷபத்துலேருந்து 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை கேது குரு பார்க்குறாரு. குரு பார்க்குற கேது தடைகளை உண்டு பண்ணாது. அதனால் கண்டிப்பாக சிறப்பாக உங்களுடைய அதிர்ஷ்டம் அமையும். ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். சுக்கிரன் பாருங்கள் 9 கூடையவர் 3ல் அமர்ந்து 9ஐயே பார்க்குறாரு. அனைத்து பாக்கியங்களும் நிரம்ப கிடைக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கூட சுக்கிரனோட அந்த பாக்கிய கிரகமான சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறாரு. அப்போ தந்தையால் வரக்கூடிய பாக்கியம், கவர்மெண்டால், அரசாங்கத்தால், தந்தையால் அனைத்து பாக்கியங்களையும் கண்டிப்பாக அமையக்கூடிய அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்றது. கும்பராசிக்காரர்கள் இந்த பாக்கியத்தை பெற பிரயத்தனம் எடுக்க தேவையில்லை. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். கும்பராசிக்கு 10 கூடையவர் செவ்வாய். அவர் 10க்கு திரிகோணத்தில்ங்க, ராசிக்கு 2ல் தான். ஆனால் 10ஆம் இடத்துக்கு திரிகோணத்தில் இருக்கிறாரு. அது ராகுவோடு இருக்கிறார். அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு தன் வீட்டுக்கு அவர் திரிகோணம் பெறுவதால், ராகுவுடன் இருப்பதால் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் தொழில், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ். ஏன்னா 10ஆம் இடத்தை செவ்வாய் ராகுவோடு சேர்ந்திருக்காரு. ராகுன்னா என்ன சொல்லிங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி. இந்த திருப்பூர்லாம் சொல்லுவாங்க எல்லாம் எக்ஸ்போர்ட் சார், ஏற்றுமதி போகுது அப்படிம்பாங்க. அப்போ இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்க கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்றுமதி பிஸ்னஸில் தொலைஞ்சிங்கன்னா நம்பர் 1 சாதனையாளராக ஆக ஒரு சிறப்பு வாய்ப்பு. அதே மாதிரி தான் வீட்டுக்கு 5ல் இருப்பதால் கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக சார் நான் ஜோதிடம் கற்றுக்கணும் சார், ஜோதிடத்தை தொழிலாக பண்ணணும் சார், எனக்கு ஆசை இருக்குது சார், அமைப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கோச்சாரத்தில் 100% அமைப்பு மிகவும் சிறப்பாக உள்ளது. நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும்னா இந்த ஆண்டை பயன்படுத்தி நீங்கள் தொழிலாளர் செய்யலாம். இல்லை அபிஷியலாக உங்களுக்கு மட்டும் வச்சுக்கினாலும், உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் வச்சுக்கினாலும் வச்சுக்கலாம். எப்படியோ உங்களுக்கு கற்றுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு மிக மிக சிறப்பாக உள்ளது. அதே மாதிரி பாருங்கள், கும்பராசிக்கு 3, 10 கூடைய செவ்வாயுடன் ராகு தொடர்பு இருக்காரு. அதாவது 3ஆம் இடம் தான் கம்யூனிகேஷன். ஆனால் கம்யூனிகேஷன் கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா, மீடியா கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா ராகு. அப்போ 3ஆம் இடமும் ராகுவும் சேர்வதால் இந்த கும்பராசிக்காரங்க யாராவது மீடியாவே தொழிலாக இருந்தாங்கன்னா ஒரு உன்னத நிலையை அடையிறதுக்கு மிகவும் சிறப்பான ஆண்டு. டைரக்டர், கேமராமேன், மீடியா, யூடியூபர், யூடியூப் ஃபாலோவர் யாராக இருந்தாலும் சரி, கும்பராசிக்காரங்க கும்பலக்கணத்துக்காரங்க ஒரு உன்னதமான வெற்றி வாய்ப்பை அடையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். 11ஆம் இடம் லாபஸ்தானம், சந்தோஷம், வெற்றி வாய்ப்பு, மூத்த சகோதரம், நண்பர்கள். 5ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம் 11ஆம் இடம். அப்போ 11 கூடிய குரு தன் ராசிக்கு 4ல் அமர்ந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ லாபாதிபதியே 12ஆம் இடத்தை பார்த்தா நமக்கு வெற்றியால் நிம்மதி, சந்தோஷத்தால் நிம்மதி, லாபத்தால் நிம்மதி. ஏன்னா லாபாதிபதி தானே 12 பார்க்குறாரு, 12ஆம் இடம் தானே நிம்மதி பாவோம். அப்போ எப்பப்பெல்லாம் லாபம் கிடைக்கோ நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க, எப்பப்பெல்லாம் சந்தோஷம் கிடைக்கோ அப்பமெல்லாம் நிம்மதி கிடைக்கும். அப்போது மூத்த சகோதரங்கிறது 11ஆம் இடம். மூத்த சகோதரால் உங்களுக்கு நிம்மதி வழிவகுக்கப்படும். அப்போ இத்தனையிலும் 11ஆம் இடம் சிறக்கும். 12ல் சந்திரன், 6 கூடிய சந்திர பகவான் 12ல் இருக்கார். பொதுவாகவே 6, 8, 12ல் சந்திரன் இருக்கக்கூடாதுங்க. சந்திரன் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களுக்கெல்லாம் ஐடியா கொடுப்பாங்க, தான் சொந்தமாக எடுக்கக்கூடிய டிசிஷனில் கோட்டை விட்டுருவாங்கம்மாங்க. ஆனால் கும்பராசிக்கு அப்படி நிகழாது. ஏன் அப்படின்னா அந்த 12ல் இருக்கிற சந்திரனை குரு பகவான் பார்க்குறார். அது குருச்சந்திர யோகமாக மாறிடுது. அப்போ அந்த நிம்மதி பாவத்துக்கு அவருடைய பார்வை இருப்பதால் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சியினால் 12 பாகமும் சிறப்பாக அமையும். அப்புறம் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், கும்பராசிக்கு இப்போ ஜென்மச்சனி 7ரை சனியிலேயே முக்கியமான காலகட்டம் அப்படின்னு. அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது, அதை பதிவு பண்ணிடுறேன். கும்பராசிக்காரங்க ஜென்மச்சனியில் இருந்தீங்க, இப்போ ஜென்மச்சனியில் தான் இருப்பீங்க. இப்போ ஜென்மச்சனின்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இவங்கெல்லாம் இதை செஞ்சீங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்க முழுமையாக
எல்லா பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நீங்கள் வெற்றியாக சூடலாம். பெரிய விஷயங்களாம் இல்லைங்க. பெண்கள் உங்கள் வீட்டில் 2 கைப்பிடி பச்சரிசியை நல்ல பொங்கல் மாதிரி அவிங்க. அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம், அதை அந்த அவிச்ச பொங்கலில் ஒரு வாழைப்பழத்தை பிச்சு போடுங்க. நயம் 6 kg நெய் 2 ஸ்பூன் அதில் போடுங்க. கருப்பு எள்ளு வறுத்து ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க, அதில் 2 ஸ்பூன் போடுங்க. நல்லா பிசைங்க, 9ஆக பிடிங்க, பத்தி காட்டுங்க. அதுக்கப்புறம் 9ஐயும் உடச்சி விட்டு திருப்பியும் 9ஆக பிடிச்சி பத்தி காட்டுங்க. அதே மாதிரி 3வது முறை செய்து எல்லாத்தையும் உடச்சி விட்ருங்க. அதை கரெக்டாக எவ்வளவு சாதம் இருக்கோ பகுதியை சனிக்கிழமை காலையில் 6 to 7 சனி உரையில் காக்காவுக்கு வச்சுருங்க. வச்சுட்டு மீதி இருக்கிற சாதத்தை பரிகாரம் செய்யக்கூடிய நபர் கூச்சப்படாமல் சாப்பிட்ருங்க. இதான் ஜென்ம சனிக்கு உண்டான சிறந்த பரிகாரம். நீங்கள் கோயில் குளம் அங்கே இங்கேன்னு தேடி 10,000 20,000 காசி ராமேஸ்வரம் இதெல்லாம் போக வேண்டாம், வீட்டில் இருந்தே செஞ்சுக்கலாம். இதை ஒரே ஒரு திருப்பி நடைமுறைப்படுத்தி பாருங்கள். சென்ம ஜனி உங்களுக்கு எப்படி நல்ல வாய்ப்புகளையும் நல்ல வெற்றியாளர்களையும் உருவாக்குதுன்னு தெரியும். அப்புறம் கும்பராசிக்காரங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. ஆமாங்க, கஷ்டப்பட்டால் இவங்கள மாதிரி கஷ்டப்படவும் முடியாதுங்க, பிஸியாக இருந்தால் இவங்கள மாதிரி பிஸியாகவும் இருக்க முடியாதுங்க. எல்லாமே ஒன்றா வரும். 12 கூடையவரே ராசியாதியாக வர்றார் இல்லையா, அதனால் அப்போது இதை அமைச்சிக்கோங்க. அப்புறம் கும்பராசிக்காரங்களுக்கு ஆதிஷ்ட தெய்வம் கும்பத்துக்கு 9ஆம் இடத்த அதிபதி சுக்கிர பகவான். அப்போ 9ஆம் இடத்த அதிபதி சுக்கிர பகவான் அசுபதியில் நிற்கிறார். அசுபதி அப்படின்னா கேது பகவான். அப்போ கேது பகவான்னா பிள்ளையார். இப்போ கும்பராசிக்காரங்க கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு எடுப்பது உத்தமம். அதுலேயும் குறிப்பாக சென்னையில் இருக்கிறவங்க கபாலீஸ்வரர் கோயில் போங்க. ஏன் அப்படின்னீங்கன்னா கபாலீஸ்வரர் மேற்கு முகமாக இருப்பார். மேற்குன்னா சனி. அப்போ கும்பராசிக்கு உரிய ஸ்தலம் கபாலீஸ்வரர், கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர். அங்கே இருக்கிற பிள்ளையாரையும் வழிபாடு பண்ணிட்டு கற்பகாம்பாள் சமேத ஸ்ரீ கபாலீஸ்வரரை வணங்கினீங்கன்னா இவ்வாண்டு பூரா வெற்றி ஆண்டாக அமைத்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். 2024 to 2025 குருப்பெயர்ச்சி பலன்கள். மீனராசி நேயர்களே, மீனராசிக்கு ராசியாதிபதி 3இல் அமர்ந்துள்ளார். அதாவது ராசிநாதனோ லக்னாதிபதியோ 3, 6, 11 உபஜயஸ்தானத்தில் அமர்வது ஒரு அற்புதமான அமைப்பு. மீன ராசியில் ராகு செவ்வாய் காம்பினேஷன். மீன ராசிங்கிறதே பொதுவாக நீர் ராசிங்க. அதாவது ராசிகளில் பஞ்சபூத தத்துவத்தில் 3 ராசி நீர் ராசி. என்னென்ன ராசினா விருச்சகம், கடகம், மீனம். அதில் கடகம் ஓடுற ஆறு, விருச்சகம் குளம், தேங்கி நிற்கும் குளம், மீனம் கடல். அப்போ உங்கள் ராசி கடலாக அதில் ராகு அமர்ந்து செவ்வாயும் அமர்ந்திருப்பதால் மீனராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து எதுவாவது வெற்றி வாய்ப்புகள் வரும். தொழில், விசா, வரன், ஏதோ ஒரு நன்மை மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசியாதிபதி 3இல் அமர்ந்துள்ளார். அப்போ உங்கள் ராசியாதிபதி 3இல் அமைஞ்சிருக்கிறாருன்னா முயற்சி, வெற்றி. அப்போ நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமையும். மீண்டும் சொல்கிறேன், மீனராசிக்கு ராசியாதிபதி மட்டும் 3இல் இல்லை, அவர் வியாழ வட்டத்தில் சுவத்துவத்துடன் இருக்கிறார். வியாழ வட்டங்கிறது ரொம்ப அபூர்வமாக அமையும். இந்த குருப்பெயர்ச்சி எல்லா ராசிக்காரங்களுக்குமே நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா அவர் வியாழ வட்டத்தில் அமர்ந்திருக்கிறாரு. யாருக்கும் பாதகம் செய்ய மாட்டார். மிக மிக அவர் பார்க்கக்கூடிய ராசி இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்போ மீனராசிக்கு ராசியாதிபதி 3இல் அமர்ந்தாலும் அது வியாழ வட்டமாக இருப்பதால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சியும் கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி உண்டு. அங்கு ராகு அமர்வதால், செவ்வாயுடன் ராகு அமர்வதால் திடீர் என்று சீறி எழுவீர்கள். கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். ராகுன்னா சர்ப்பம். சர்ப்பத்தை சும்மா அது பாட்டுக்கு விட்டோம்னா அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு கள்ள தெரிஞ்சுன்னா அது என்ன செய்யும், திருப்பி சீரும். அப்போது உங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க மீனராசிக்காரங்களை. உங்களுக்கு உண்மை பேசுறது தான் பிடிக்கும், போய் பேசிட்டாங்கன்னா சீர ஆரம்பிச்சிடுவீங்க. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்காதோ அதை செஞ்சு உங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் இவர் சீருவார் அப்படின்னு. அதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிட்டீங்கன்னா நம்ம தான் தோல்வியாளர்.
யார் தோல்வி ஆவாங்கன்னா கோபத்தை யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தாங்க தோல்விக்கு அடிக்ட் ஆவாங்க. அப்போ பாருங்கள், ராகு ராசியில் இருக்குது, ஈஸியாக அவங்கள தூண்டி விட்டு போயிடுவான். அப்புறம் கோவப்பட்டீங்கன்னா நீங்கள் தான் உங்களுடைய வெற்றி வாய்ப்பை இழப்பீங்க. பார்த்து உஷாராக இருந்துக்குங்க. அது ராகு கூட இருக்கிறதுனால சுருக்குன்னு வரும் கோபம். புரியுதுங்களா? போர் கிரகம் இல்லையா? ரைட்டு. ராசியாதிபதி 3ல் அமர்ந்து வியாழத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, உங்களுடைய சகோதரர், அப்புறம் உங்களுடைய ஃபோன் மூலியமாக நல்ல தகவல். 3ஆம் இடம் என்பது ஃபோன். பாருங்கள், எப்போவுமே நீங்கள் நைட்டில் மறந்தாலும் சரி, பகலில் மறந்தாலும் சரி, ஃபோனில் அடிக்கடி இந்த ஆண்டு ஃபோன் மூலியமாக நன்மை பெறக்கூடிய நபர் யார் என்றால் அவர்கள் மீனராசி நண்பர்கள். ஏன்னா உங்கள் ராசியாதிபதி 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஃபோன், கம்யூனிகேஷன், இது மூலியமாக நன்மைகள் நடக்கும். 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். மீனராசிக்கு 2ல் சுக்கிரன் அமர்ந்துள்ளார், சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்துள்ளார், புதன். அப்போ 2ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் மதன கோபால யோகத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. மீனராசிக்கு 6க்குடைய சூரியன் உச்சம் பெற்று 2ல் அமர்ந்துள்ளார். அப்போது நல்ல வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பாக நீங்கள் அமைத்துக்கொள்ளலாம். அதில் இன்னொரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிறைய பேருக்கு ஒரு குழப்பங்கள் நிகழும். என்ன அப்படின்னா, சார் இந்த வேலைக்கு இத்தனை லட்சம் கேட்குறாங்க சார், போட்டுருவாங்களா சார், இல்லைன்னா அது மாறிடுமா இது மாறிடுமா அப்படின்னு. எது மாறுதோ மாறலையோ உங்களுக்கு கொடுத்த பணத்துக்கு வேலை கிடச்சிரும். ஏன் அப்படின்னா 2ஆம் இடம் என்பது தனம், 6ஆம் இடம் என்பது போஸ்டிங், அதாவது சர்வீஸ். அந்த 6ஆம் இடத்தை உச்சமாக இருப்பது 2ஆம் இடத்தில். அப்போ காசு கொடுத்து வாங்கக்கூடிய வேலைகள் மீனராசிக்கு இந்த ஆண்டு சிறப்பாக செயல்படும். புரியுதுங்களா? அப்போ இதில் நீங்கள் யோசிக்க வேண்டாம். இந்த ஆண்டு சிறப்பாக அதை செயல்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு அடைவீங்க. 2ல் சுக்கிரன் இருக்கிறதுனால பேச்சு சாதுரியத்தால் நிறைய வெற்றி வாய்ப்புகள் உண்டு. புதன் 2ல் இருப்பதால் வாக்கு பலிதம் உண்டு. 3ஆம் இடம் தைரியஸ்தானம், வெற்றி ஸ்தானம், வீரியஸ்தானம். 3க்குடைய சுக்கிரன் 2ல் இருப்பது அற்புதமான அமைப்பு. எதையும் மிரட்டி காரிய சாக்கு, அதாவது வீட்டிலே இருக்கோம், செல்லமாக பேசணும்னா நடக்காது, கொஞ்சம் ரஃபாக பேசணும் நடந்துடும். அப்போ மிரட்டி காரியம் சாதிக்கிறவங்க மீனராசிக்காரவங்களாக இருப்பாங்க. அது செல்ல மிரட்டலாக இருக்கும், நயவஞ்சக மிரட்டலாக இருக்காது. ஏன்னா எதிராளிக்கு தெரியும். 4ஆம் இடம் சுகஸ்தானம், தாயார், சொந்த வீடு. மீனராசிக்கு 4க்குடையவர் புதன், அவர் 2ல் அமர்ந்துள்ளார். தன் வீட்டுக்கு லாபத்தில் அமர்ந்திருக்கிறார் 4ஆம் வீட்டில். அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா, தாயார் மூலியமாக வீடு, வாகனம் ஏதாவது இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் அம்மாட்ட கேளுங்க, அப்பாவாக வாங்கி கொடுத்தாலும் அம்மாவால் தான் நடக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துக்குரியவர் 4க்கு 11ல் இருக்கிறார். அப்போது தாயாரால் ஆதாயம். தாய் என்ன கையில் இருந்தால் கொடுப்பாங்க, அப்பாட்ட தானே வாங்கி கொடுப்பாங்க. அப்பா கொடுக்கணும்னா அப்பா நேரடியாக கொடுக்க முடியாது. உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் இடத்துக்குள்ளேயோ 4க்கு 11ல் இருக்கிறதுனால அம்மா முயற்சி பண்ணால் தான் அப்பாட்டேருந்து வாங்க முடியும். அப்போ மீனராசிக்காரர்கள் அம்மா மூலியமாக இடம், வீடு, வாகனம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. 5ஆம் இடம் பூர்வீகம், குலதெய்வம், குழந்தைகள். மீனராசிக்கு 5க்குடையவன் சந்திர பகவான். மீனராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறார். குலதெய்வ வழிபாடு உண்டு, சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட குலதெய்வ வழிபாடுகள் இப்பொழுது தீர்வு கண்பிக்கப்பட்டு, அதாவது குலதெய்வத்துக்கு கட்டில் இருக்கா, இல்லை குலதெய்வம் கோபத்தில் இருக்கா, இல்லை குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சிடும். குலதெய்வம் வம்சாவளியாக கும்பிட்டுருக்க, தப்பாக கும்பிட்டுட்டு இருக்கிறவங்க இப்போ சரியான குலதெய்வத்தில் போய் அடைஞ்சிருவாங்க. அப்போது மீனராசிக்காரங்களுக்கு குலதெய்வ சம்பந்தமான இன்க்ளூடிங் பிரச்சனையும் தீர்ந்து நல்ல ஒரு முடிவு, குலதெய்வத்திற்கு போய் சரணாகதியை அடைந்து விடுவீர்கள். அது மூலியமாக உங்கள் குலங்கள் விருத்தியாகும். உங்கள் குழந்தைகள் நல்ல உயர் படிப்பு, டபுள் டிகிரி, பிஎட்டு, எம்எட்டு, இந்த மாதிரி உயர் டிகிரியெல்லாம் படிக்கக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரர்களோட குழந்தைகளுக்கு இருக்குது. இந்த மாதிரி முயற்சிகள் செய்யக்கூடிய ஆண்டாக இந்த குருப்பெயர்ச்சி சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடம் என்பது பொழுதுபோக்கு. அப்போது மீனராசிக்கு 5க்குடையவர் சந்திர பகவான் 5ஆம் இடத்தையே பார்க்கதால் இவ்வாண்டு எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் சரி, வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமைன்னா அதை ஒதுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரங்களுக்கு மட்டும் இருக்குது. அதை அனுபவித்துக் கொள்ளுங்கள். 6ஆம் இடம் சர்வீஸ், நோய் எதிர்ப்பு, கடன். மீனராசிக்கு 6க்குடையவன் சுக்கிர பகவான், அவர் 2ல் அமர்ந்துள்ளார்.
6ஆம் இடத்த அதிபதி 2ல் அமர்ந்தா எதிரியோட பணம் நம்மகிட்டேம்பாங்க. அதாவது உங்கள் பக்கத்து வீட்டில் இந்த பணத்தை அவங்கள்ட்ட கொடுத்துருங்க, 5000 ரூபாய நாங்கள் ஊருக்கு போகிறோன்னு கொடுத்துட்டு போவாங்க. ஆனால் கொடுத்த பணம் உங்கள்கிட்ட தான் இருக்கும், வாங்குறதுக்கு ஆள் வரவே செய்யாது. அதுவரை நீங்கள் தான் அதை யூஸ் பண்ணுவீங்க. 6 கூட 2ல் இருந்தால் இன்னொருத்தருடைய தனம் நம்மகிட்ட. இது எப்படின்னாலும் எடுத்துக்கலாம், ஆனால் கண்டிப்பாக நிகழும். 6ஆம் இடம் சர்வீஸு, அவர் உச்சம் பெற்றுக்கிறாரு. அப்போ வேலையாள் மூலியமாக இது நடக்கிறதுக்கு சாத்தியம். நம்ம வேலை பார்க்குற இடத்துல மற்றவங்க பணம் நம்மகிட்ட இருக்கும். இப்போ கண்ட்ராக்டர் பாருங்கள், நிறைய பணம் என்னால் அவராக கொண்டு போகிறாரு, கவர்மெண்ட்டாக தான் கொடுக்க போகிறாரு. இந்த மாதிரி 6 கூட 2ல் இருந்தால் மற்றவங்க தனம் நம்மளிடம் புரளக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். மீனராசிக்கு 7ஆம் இடத்துல கேது. ஆனாலும் 7ல் இருக்க கேதுவை குரு பார்வையிடுவதால் கேது 7ல் இருந்து தடையை உண்டு பண்ண மாட்டார். தோஷத்துக்கு பதில் யோகத்தை தான் தருவார். 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். 7க்குடைய குருவே 7ஐ பார்ப்பதால் இதுவரை வராத திருமண பாக்கியம் இப்பொழுது மீனராசிக்கு நல்ல வரனாக அமையும். கணவன் மனைவி பிரச்சனையில் இருந்த பிணக்குகள் இந்த குருப்பெயர்ச்சிக்கு அப்புறம் மாறிடும். ஏன்னா மீனராசிக்கு 7ல் கேது இருந்தார். அவர் களத்திரஸ்தானத்தில் நல்ல ஒரு உடன்பாடு கொடுக்காம சண்டை சச்சரவுன்னு இருக்கும். இப்போ குரு பயிற்சியானோடனே 7ஆம் இடத்தை பார்த்துட்டாரு. அதனால் இதுவரை கணவன் மனைவிக்குள்ளே இருந்த மீனராசிக்குள்ள குடும்ப சச்சரவுகள் அனைத்தும் தீர்வு காணப்படும். 8ஆம் இடம் மீனத்துக்கு 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம். அப்போ 8ஆம் இடத்துக்குரியவர் சுக்கிர பகவான். அவர் 2ல் அமர்ந்திருக்கிறாரு. 8க்குரியவர் 2ல் அமர்ந்தாலும் 8ஐயே பார்க்குறாரு. அப்போது 8ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம். இந்த அதிர்ஷ்டஸ்தானாவிதி அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்ப்பதால் மீனராசிக்காரர்கள் அதிர்ஷ்ட சம்பந்தமான முயற்சிகள், வெளி மாநிலங்களில் லாட்டரி எடுப்பது, ஷேர் மார்க்கெட்டில் தொழில் பணம் முடக்குவது, இதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும். 9ஆம் இடம் பாக்யஸ்தானம். மீனராசிக்கு பாக்யாதிபதி செவ்வாய். அவர் தன் ராசியிலே அமர்வது மிக மிக சிறப்பு. கேந்திராதிபதி கோணம் பெறுவதால் மிக ஒரு உன்னதமான காலம். தந்தையால் பாக்கியம் கிடைக்கும். 9ஆம் இடம் என்பது கோவில். அப்போ மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளைக்கு காசிக்கு போகணும் சார், ராமேஸ்வரத்துக்கு போகணும் சார், நிறைய கோவில் வழிபாடு பண்ணணும்னு இருந்தேன், எனக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னீங்கன்னா இந்த ஆண்டு சிறப்பாக பயன்படுத்திக்கிங்க. மீனராசிக்கு 9 கூடிய செவ்வாய் உங்கள் ராசியில் ராகுவோடு அமர்ந்திருக்கிறாரு. ராகுன்னா ட்ராவல், 9ஆம் இடம்னா கோவில். அப்போ ட்ராவல் பண்ணி நிறைய கோயில்கள் உங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு மீனராசிக்கு இருக்கு. சார் நான் ஒரு 15 நாள் காசிக்கு போகிறேன் சார், போகலாம். 10 நாள் ராமேஸ்வரம் சார், போகலாம். அனைத்தும் சிறப்பாக உங்கள் மனதுக்கு நிம்மதி தரும் விதத்தில் அமையும். ஏன் இது நடக்கும் அப்படின்னா மீனராசிக்கு 12 கூட 12லே ஆட்சி போட்டுருக்காரு பாருங்க. அப்போ நீங்கள் விரயம் பண்ணணுமா இல்லையா? அப்போ 9 கூடையவர் உங்கள் ராசியிலே இருந்து 12 கூடையவர் 12லே இருந்தால் சுப விரயமாக பண்ணணும். அப்போ வழிபாடு, ஊர் சுற்றல், யாத்திரை, புண்ணிய நதி இதெல்லாம் நடக்கும். அப்போ மீனராசிக்காரங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தாய் தந்தையரை காசி ராமேஸ்வரத்துக்கு அனுப்புங்க. அதனால் உங்களுக்கு புண்ணியம், பேர், புகழ் அனைத்தும் கிட்டும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். மீனராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி குரு பகவான். அவர் 3ல் அமர்ந்து 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 10 கூடையவர் 9ஐ பார்ப்பது அற்புதமான அமைப்பு. 9, 10 தர்ம கர்மாதிபதி யோகம். அப்போ 11ஆம் இடத்து அதிபதி 12க்கு போகக்கூடாது. 11ஆம் இடத்து அதிபதி 12க்கு போனால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா நம்ம லாபங்கள்லாம் விரயமாகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சுப விரயமாக ஆக்கிடணும். லாபம் விரைய போகும்போது தெரிஞ்சுக்கிட்டோம், அதை சுப விரயமாக ஆக்கிடுவோம். ஒரு அசட் வாங்குங்க, ஒரு வண்டி வாங்குங்க, ஒரு கல்யாணம் பண்ணுங்க, ஒரு கிரக பிரவேசம் பண்ணுங்க. அப்போ இதெல்லாம் சுப விரயம் தானே. 11 கூடிய ஒரு 12ல் இருந்தால் சந்தோஷமாக சுப விரயம் பண்ணலாம். ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து மாத்திரை வாங்கி ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம். அப்போ இப்படி அமைச்சுக்கிடுங்க. மீனராசிக்காரங்களுக்கு அனைத்தும் வெற்றிகரமாக அமையும். மீனராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம். மீனராசிக்கு 9 கூடையவர் செவ்வாய். அவர் வாங்கிய நட்சத்திரம் உத்திரட்டாதி. உத்திரட்டாதி என்றால் நான் மீண்டும் கூறியிருக்கிறேன் திருப்பதி. அப்போ வாய்ப்பு கிடைக்கிறவங்க மீனராசிக்காரங்க இவ்வாண்டு திருப்பதி சென்று வந்தால் உங்கள் வாழ்க்கையில் திருப்பம் இருக்கும். அனைவருக்கும் நன்மை நடக்கும். நன்றி, வணக்கம்.